இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிறது தாம்பூர் ஸ்டிச்சு. தாம்பூர் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 2 நூல் எடுத்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி எப்பயும் போல் 2 நூல் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டுக்கணும். இதை இந்த மாதிரி பிடிச்சிக்கிடணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடியில் கொண்டு போய் இந்த தாம்பூர் ஸ்டிச்சுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு மெதுவாக தான் சொல்லித்தரேன், புரியணுங்கிறக்காண்டி. இந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நீடில் நல்லா எப்பயும் சொல்கிறத நல்லா ரொட்டேட் பண்ணி திருப்புங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ என் நாட் போட்டுடலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அதை நடுவில் சென்டரில் கோடு போட்டு 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ இதை போடுவோம். அதாவது இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேருந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. த்ரெட்டு வெளியிலேருந்து எடுக்கணும். இப்போ ஸ்டிச்சு போட ஆரம்பிங்க. குட்டி குட்டி செயினாக போடணும். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் இந்த தாம்பூர் ஸ்டிச்சு போட்டு பழகம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். செயின் போட்டு அடுத்து நீங்கள் எதுலனாலும் வேகமாக ஸ்பீடு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டிச்சு போடுறது. இது பண்ணியாச்சு. இந்த குட்டி லாக் வெளியில் அவுட்லைனுக்கு வெளியில் போட்டுட்டு திருப்பி பக்கத்தில் நெருக்கமாக குட்டி குட்டி செயினாக நெருக்கமாக கொடுக்கணும். இதுக்கு அப்போ தான் அதாவது துணியோட கேப்பே தெரியாத அளவுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரணும். குட்டி குட்டி செயினாக போட்டு வெளியில் அவுட்லைனுக்கு வெளியில் அந்த குட்டி லாக்கை வெளியில் போட்டுடணும். திருப்பி உள்ள கொண்டுட்டு அதாவது போட்ட செயின் பக்கத்துலேயே இந்த செயினை அடுத்து போடணும். இந்த லைனை அப்படின்னாத்தே நெருக்கமாக கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா துணி கேப் தெரியும். இந்த துணி கிளாத் தெரியும் உங்களுக்கு வெளியில். அது நல்லா இருக்காது பார்க்க. அதனால் அது பக்கத்தில் நெருக்கி போடுங்க. அவுட்லைனுக்கு வெளியில் லாக்கு போட்டு திருப்பி உள்ளக்கு இந்த மாதிரி இப்படி தான் போட்டுகிட்டே வரணும். தாம்பூர் ஸ்டிச் நம்ம ஹியூமன் இதில் அது ஃபேஸு இதுக்கெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
ஃபில்லிங்காகவும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு இது ஃப்ளவருக்குள்ளே, பீகாக்கு, மேங்கோ இதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரொட்டேட் நீடில் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா கிளாத்தில் மாட்டிக்கும், இல்லைன்னா நூல் வந்து பிசுறு விழுகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நல்லா ரொட்டேட் பண்ணி நீடில் இது பண்ணுங்கள். அது மாதிரி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி போடாதீங்க. போட்டிங்கன்னா அதுவும் கிளாத்தில் வந்து சுருக்க விழுகும். அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு இது பண்ணி போடுங்க. ஏதாவது டவுட்னால் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக நல்லா சொல்லித்தரேன். இந்த மாதிரி இப்படி தான் ஸ்டிச் போட்டுகிட்டே போடணும். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி தான் வச்சு இந்த ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நெருக்கமாக போடுங்க. குட்டி குட்டி செயினாக வச்சு ஒரு குத்தி லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட் இப்படி சொல்லிக்கிட்டே போடுங்க. கொஞ்சம் நாளைக்கு பழகந்தண்டிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகும்போது நல்ல ஸ்பீடு கிடைக்கும். இந்த லாக்கை பூரா வந்து அவுட்லைனுக்கு வெளியில் போடணும். ஓகேங்களா? உள்ளே போடக்கூடாது, அவுட்லைனுக்கு வெளியில் போடணும். இங்கே பாருங்கள், நான் வந்து பக்கத்தில் நெருக்கமாக போடாதனால இந்த மாதிரி ஒயிட் கலரில் இப்படி கேப் தெரியுது. அதனால் நம்ம வந்து நல்லா நெருக்கமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக போட முடியுமோ ஸ்டிச்சை வந்து மொதல் ஸ்டிச் போட்ட ஸ்டிச்சு பக்கத்துலேயே நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. சொல்லிகிட்டே போடுங்க. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு சொல்லிகிட்டே போடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பழகந்தண்டிக்கும். அதையும் ஆன்டி கிளாக் வேஸில் தான் சுற்றணும். நான் ஏற்கனவே இதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போடும்போதே எப்படி இது பண்ணணும் என்னென்னு சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. லாக் போட்டுருவோம். லாக் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பாதி ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பாதி ஃபில் பண்ணணும். அதை வந்து இங்கே கீழே அவுட்லைனுக்கு வெளியிலேருந்து செயின் எடுத்து உள்ளக்க கொண்டு போய்
பக்கத்தில் போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுக்கும்போது நல்லா நெருக்கமாக விழுகும். இந்த மாதிரி இப்போ அவுட்லைனுக்கு வெளியில் போட்டுறணும் லாக்கை. திருப்பி உள்ளக்க கொண்டு வந்து எப்பயும் போல் செயின் நீங்கள் வாட்டில் நெருக்கமாக இந்த பாருங்கள், இப்படி தான் ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். கிளாத் வந்து லூஸாக இருந்தால் நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. எனக்கு கிளாத் வந்து லூஸாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறக்காண்டி இந்த ஃப்ரேம் மேலே இது வச்சுருக்கனால கிளாத் வந்து லூஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக வச்சு இது பண்ணுங்கள். லூஸ் இருந்தால் அந்த ஊடால துணி வந்து சுருங்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி சுருக்கம் விழுந்துடும். அதனால் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து டைட்டாக வச்சுக்கோங்க. டைட்டாக ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது கிளாத்து ஃப்ரேமில் எப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி போடணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். அது மாதிரி டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், எதனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த திருப்பி இப்படி எடுக்கணும். இந்த மாதிரி ஒத்த நூல் கூட ஒவ்வொரு நேரம் வந்து மாட்டிக்கும். இந்த மாதிரி தான் நாட் போடணும். நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ நாட் போட்டு இழுத்து விடவும் இந்த உள்ளக்க போயிடுச்சு. நல்லா நாட் வந்து வெளியில் தெரியலை. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் தாம்பூர் ஸ்டிச்சு. இது இந்த ஷேப்பில் ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு இந்த திலகம் ஷேப்பில் 2 இது ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு லோட்டஸ் வரைஞ்சி அந்த லோட்டஸில் வந்து ஒரு திலகம் வர மணிக்கும் இந்த சைடில் இப்படி ரவுண்டு வர மணிக்கு போட்டு இதை வந்து தாம்பூர் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. இது நீங்கள் இந்த லோட்டஸில் இது பண்ணிங்கனால 2 ரவுண்ட் இருக்குது, ஒரு திலகம் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.